அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல ராணுவத்துல சக்தி வாய்ந்த இரண்டு நாடுகள்னா ஒன்று அமெரிக்கா இல்லாட்டி ரஷ்யா. அந்த இரண்டு நாடுகளோட டெக்னாலஜி வெப்பன் அது முழுமையா திருடி உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் சீனா. அப்படி போலியே உருவாக்கி இன்னைக்கு இந்த உலகத்தோட மூன்றாவது ராணுவ பலமிக்க நாடா இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல இன்னொரு நாடும் இருக்கு. அது ஒரு அமைதியான நாடு. இந்த உலகத்திலே அதிகமான இளம் பொறியாளர்களை வச்சிருக்க ஒரு நாடு அதுதான். இந்த உலகத்தோட மிகப்பெரிய சிறந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இறந்து போயிருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லை, அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நம்ம நாட்டில் அவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அழைப்போம். இஸ்ரோவாக இருக்கட்டும், டிஆர்டிவாக இருக்கட்டும், இந்த ரெண்டு துறைக்குமே அவர் பண்ணாத சாதனையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் பிறந்த நாம் எல்லாருமே உண்மையாக பெருமை தான் படணும். இன்னைக்கு நம்ம இன்னும் பெருமைப்படுற மாதிரி இந்தியா நிறைய ஆயுதங்களை நம்ம கிட்ட வச்சிருக்காங்க. அது எல்லாமே டிஆர்டிஓ அஃபிஷியலாக டெஸ்ட் பண்ணது இல்லாமல் இல்லாட்டி அன்அஃபிஷியலாக ஒன்றும் டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு ஆயுதங்கள். ஆனால் இது எல்லாமே ரகசியமான ஆயுதங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது அனைத்துமே டிஆர்டிஓ சயின்டிஸ்டால் ஒரு கட்டத்தில் பல பேட்டிகளில் சொல்லப்பட்ட சில ஆயுதங்கள் தான். ஸோ யாரும் பதட்டப்பட வேணாம், யாரும் கோபப்பட வேணாம். ஏன்னா நாங்கள் ஒரு முன்பதியில் போடும்போது காலி வெப்பன் பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏன் நாட்டோட ரகசியத்தை வெளியே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போட்டிருந்தீங்க. இது எல்லாமே கூகுளில் இல்லாட்டி நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசப்பட்ட ஒரு டாபிக் தான். அது இல்லாமல் இது அனைத்துமே ஒரு இங்கிலீஷ் காணொலியில் இல்லாட்டி ஒரு ஹிந்தி சேனலில் எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம தமிழ் சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்றபடி இது எல்லாருமே பேசப்பட்ட ஒரு டாபிக் தான். எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. இதில் எந்த விதமான ரகசியமே இல்லை. இந்த பதிவில் நீங்கள் 5 முக்கியமான அசுரத்தனமான ஒரு ஆயுதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். நம்ம ஒன்றும் சொல்லணும்னா ஒரு டெட்லி வெப்பன் கூட சொல்லலாம். இந்த 5 ஆயுதம் போதுங்க சைனா, பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுமே அலறடிச்சுன்னு ஓடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அசுரத்தனமான ஒரு ஆயுதங்கள். அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லேச்சா சேனல். ஏதாவது புதுசாக பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் போட்டு தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். க்ரூஸ் மிசைல் விசஸ் பேலிஸ்டிக் மிசைல் இது ரெண்டுத்துக்கான அந்த வேறுபாடு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்ல போகிற அந்த ஆயுதங்களோட ஒரு உண்மையான ஆற்றலை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல்ல க்ரூஸ் மிசைல் இது இயல்பாக பார்க்கவே கொஞ்சம் சிறிய வடிவம். பேலிஸ்டிக் மிசைல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு அக்னி 1ல் ஆரம்பிச்சு அக்னி 5 வரைக்கும் நீங்கள் பாருங்களேன். அது இயல்பாகவே கொஞ்சம் பிரம்மாண்டமான சைஸ். க்ரூஸ் மிசைல்னா எக்ஸாம்பிள் பிரம்மோஸ், அஸ்த்ரா, நிர்பே இது எல்லாமே கொஞ்சம் சிறிய வடிவம் தான். இதுதான் ஒரு முதல் டிஃப்ரென்ஸ். இரண்டாவது டிஃப்ரென்ஸ் அக்யூரேசி. அந்த அக்யூரேசி வந்து க்ரூஸ் மிசைலில் கொஞ்சம் அதிகம். இது அதிகமாக இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஏர்கிராஃப்டில் ஒரு பைலட்டில் பயன்படுத்துவார். அந்த பைலட் வந்து ஒரு ஏர்கிராஃப்டை நோக்கி இந்த க்ரூஸ் மிசைலை செலுத்தினார்னா அந்த டார்கெட் தப்பாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு ஜிபிஎஸ், ஒரு லேசர் கைடட் மிசைல் மாதிரி அது போகும். கடைசி வரைக்கும் அந்த மோட்டர் வேலை செஞ்சு அந்த டார்கெட்டை எப்படியாவது அழிச்சிடும். இதுதான் க்ரூஸ் மிசைலோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதாலையும் நியூக்ளியர் சம்பந்தமான அந்த வாரெட்டில் சுமந்து செல்ல முடியும். அந்த வெடிப்பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துன்னு போகும். ஏன்னா அந்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல. ஓகே, பேலிஸ்டிக் மிசைலோட அட்வான்டேஜ் என்ன? பேலிஸ்டிக் மிசைலால் அதிகமான வெடிப்பொருள் சுமந்து செல்ல முடியும். ஆனால் அதுக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டார்கெட்லேருந்து கொஞ்சம் 20 to 30 மீட்டர் தள்ளி தான் போய் விடும். ஸோ அக்யூரேசியில் க்ரூஸ் மிசைல் தான் ஜெயிச்சுக்குது நம்ம சொல்லலாம். அடுத்தது அந்த ரேஞ்சில் வந்து பேலிஸ்டிக் மிசைலை அடிச்சிக்கவே முடியாது. இதால் ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டை தாக்கி அழிக்க முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிசைல் தான் இந்த பேலிஸ்டிக் மிசைல். தமிழில் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாகும் ஏவுகணை நம்ம சொல்லுவோம். ஆனால் க்ரூஸ் மிசைல் வந்து அவ்வளோலாம் போகாது. அதால் ஒன்லி 1000 to 2000 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு க்ரூஸ் மிசைல் தான் நம்ம இந்தியாவில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது பிரம்மோஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நிர்பேயாக இருக்கட்டும். நிர்பேலாம் 1500 கிலோமீட்டர் போகும். பிரம்மோஸ் வந்து ஒரு 600 to 500 கிலோமீட்டர் போகும். நம்ம இப்போ பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ க்ரூஸ் மிசைலுக்கு பேலிஸ்டிக் மிசைல் அந்த ரேஞ்ச் தான் டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் அதோட செயல்பாடு. க்ரூஸ் மிசைல் எப்படி இயங்கும்? அது நம்ம இப்போ செலுத்தினா முதல்ல இன்க்ளைண்டாக போவோம், அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஒரு சர்ஃபேஸ்லேருந்து நம்ம செலுத்தும் போது அதே நம்ம ஏர்கிராஃப்ட்லேருந்து செலுத்தினா அது அப்படியே கீழே வரும், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் பேலிஸ்டிக் மிசைல்னா அது எப்படி இயங்குனா, முதல்ல அது சர்ஃபேஸ்லேருந்து மேலே செலுத்தினோடனே இந்த பூமியோட அந்த வளிமண்டலத்தில் தாண்டி மேலே போயிடும். ஆனால் க்ரூஸ் மிசைலோட இந்த பூமியோட அட்மாஸ்பியரை தாண்டி போக முடியாது. வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பேலிஸ்டிக் மிசைல் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அந்த பூமியோட அந்த வளிமண்டலத்தை தாண்டி மேலே போனோடனே அதோட எரிபொருள் வந்து ஸ்டாப் ஆகி அதோட டார்கெட்டை நோக்கி அது கொஞ்சம் இன்க்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அது இன்க்ளைன் ஆனவொடனே இன்க்ளைன்னா கொஞ்சம் சாய ஆரம்பிச்சிடும். அது சாஞ்சி கரெக்டாக அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடும். இதுதான் டார்கெட்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு இண்டிபெண்டட்டாக செயல்படும் அந்த பேலிஸ்டிக். ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம பூமியோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பயன்படுத்திக்கும். அந்த புவி விசை அதை பயன்படுத்தி அந்த டார்கெட்டை நோக்கி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆரம்பிச்சிடும், அதாவது போக ஆரம்பிச்சிடும். அப்படி போய் அந்த டார்கெட்டை அழிச்சிடும். இதுதான் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் சயின்டிஸ்ட் வந்து ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டை இந்த பேலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பேலிஸ்டிக் மிசைல் இந்தியா கிட்டே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தியா கிட்டே இருக்குது. அதுதான் அக்னி மிசைல்ஸ். ஸோ நான் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியாது. நான் ஆயுதத்தை பற்றி சொல்லி முடித்தவொடனே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நான் நம்புகிறேன். முதல் ஆயுதம் சூர்யா மிசைல்.
கண்டிப்பாக இந்த சூர்யா மிசைல் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் DRDO வந்து அஃபிஷியலாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் 1994 இதுக்கான ஒரு ப்ரொபோசல் வந்ததா நிறைய தகவல்லாம் இருக்குது. சூர்யா மிசைல் இது வந்து ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். பேலிஸ்டிக் மிசைல்லையும் சில வேரியண்ட்லாம் இருக்குங்க. 5000 கிலோமீட்டருக்கு உள்ளே போச்சுன்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம். 5500 கிலோமீட்டர் போச்சுன்னா அது லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். அதே 5500 தாண்டி ஒரு 6000, 7000, 10000 கிலோமீட்டர் போச்சுன்னா அது வந்து இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம். இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண அது அக்னி. ஆக்சுவலாக இதில் ஒரு டைப் தான் அக்னி 5. அக்னி 5 வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான பேலிஸ்டிக் மிசைல். அது வந்து ரேஞ்ச் 5000 to 5500 கிலோமீட்டர். இப்போ நம்ம அக்னி 6 ஒர்க் பண்ணுறோம். ஓகே, நம்ம அதுக்குள்ளே போவோம்னா 26 வருடத்துக்கு முன்பு 26 இயர்ஸ் முன்னாடி நம்ம சூர்யா மிசைல் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல். அதோட ரேஞ்சு சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ரேஞ்சு மட்டுமே 16000 கிலோமீட்டர், 16000 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து அமெரிக்காவோட டிஸ்டன்ஸே 13500 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம இந்தியாவில் உட்காந்தே அமெரிக்காவை ஈஸியாக தாக்கி அழிக்க முடியும். அமெரிக்கா என்ன, அமெரிக்கா தாண்டி நம்மளால் அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆயுதம் தான் இந்த சூர்யா. இந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம MIRVன்னு சொல்லிட்டு அழைப்போம். MIRVன்னு என்னதுப்பா எனக்கு தெரியாது. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதோட ஒர்க்கிங்கே என்னதா நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பேலிஸ்டிக் மிசைலை நீங்கள் செலுத்தின உடனே அது மேலே போகும்ல, இந்த பூமியோட அட்மாஸ்பியரை தாண்டி போனோடனே அது அந்த டார்கெட்டை நோக்கி இன்க்ளைண்ட் ஆகும். நான் சொன்னேன் அதே மாதிரி இன்க்ளைண்ட் ஆகி அந்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த MIRV என்ன பண்ணுமா, அந்த மாதிரி அந்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும் போது அந்த பேலிஸ்டிக் மிசைலோட அந்த டிப்பில் தான் அந்த வார்ஹெட் இருக்கும். வார்ஹெட்னா அந்த நியூக்ளியர் சம்பந்தமான அந்த வெடிப்பொருள்லாம் சுமந்து செல்லும். நியூக்ளியர் சம்பந்தமான வெடிப்பொருள் மட்டும் இல்லை, நார்மலான வெடிப்பொருளும் அங்கே தான் சுமந்து செல்லும். ஸோ அந்த வார்ஹெட்குள்ளே நிறைய சின்ன சின்ன வார்ஹெட்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன வார்ஹெட் எல்லாமே ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படும். கிட்டத்தட்ட இந்த சூர்யா மிசைலில் நம்மளால் 3லேருந்து 10 வார்ஹெட்டை சுமந்து செல்ல முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க, 3லேருந்து 10 வார்ஹெட். அந்த ஒரு வார்ஹெட்டில் இருக்கிற அந்த நியூக்ளியர் வெடிப்பொருளை சேர்த்து இதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ சுமந்து செல்ல முடியும்னா கிட்டத்தட்ட 250லேருந்து 750 கிலோ டன் வரைக்கும் சுமந்து செல்ல முடியும். ஒன்ஸ் இதை மட்டும் நம்ம செலுத்தினோன்னா இது மேலே போய் அட்மாஸ்பியர் போய் அந்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து அப்படியே பிரியும். ஒரு வார்ஹெட் வந்து ஒரு டார்கெட்டை போய் அடிக்கும். மல்டிபிள் டார்கெட், ஒரே டார்கெட் இல்லை, ஒரே நேரத்தில் நம்மளால் பல டார்கெட்டை அழிக்க முடியும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த டார்கெட்டுக்கு உண்மையாக ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்கியான வெப்பன் சொல்லிட்டு தான் 1993 அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து யாரும் இந்த மாதிரி MIRV இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண வேணாம் மிசைல்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அது பேர் தான் START II அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக START IIல நிறைய அக்ரிமெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி MIRV மிசைல்லாம் பேன் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று எழுந்துச்சு. ஆனால் அவங்க 1993 போட்டாங்க. இந்தியா வந்து 1994 கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி வெப்பன்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு வெப்பன், இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல ஒரு வெப்பன். ஆனால் அந்த நியூக்ளியர் வெப்பனை ஒன்று ஒஸ்ட் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி MIRV வெப்பன் உதவும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பாலிஸ்டிக் மிசைலை நம்ம செலுத்தணும்னா அது டேரெக்டாக நம்ம மேலே போவோம், அப்புறம் டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம ஈஸியாக டிஃபென்ஸ் பண்ணிடலாம். ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300, S-400, இல்லாட்டி பேட்ரியாட்டு, தாட் சிஸ்டம், அதெல்லாம் நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணிடலாம். ஆனால் இது மாதிரி MIRVன்னு சொல்லிட்டு அது ஸ்ப்ளிட் ஆகி ஒரே நேரத்தில் 10-12 வந்துச்சுன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படி அதை எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் கவுண்டர் பண்ண முடியும். அது எல்லாமே ஹை ஸ்பீடில் வரும். இந்த சூர்யா மிசைலோட ஸ்பீடு மட்டும் எவ்வளோவா, Mach 29. அது என்னதுப்பா Mach 29? நேற்று நீ வீடியோவில் மேக்னு ஒரு வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்ணி என்னது, நேற்று வீடியோ வந்து ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க, HGV. அது வந்து Mach 17 நான் சொல்லியிருப்பேன். இந்த சூர்யா மிசைல் வந்து Mach 29. சிம்பிளுங்க, மேக்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒளியின் வேகத்தோட இத்தனை மடங்கு போகும்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த மேக். நான் இப்போ 29ன்னு சொன்னேன்னா ஒரு ஒளியை விட 29 வாட்டி அதிகமாக ஸ்பீடில் போகும். ஒரு ஒளியை விட 29 டைம்ஸ் அதிகமாக போகும். ஸோ இந்த சூர்யா மிசைல் வந்து Mach 29. நான் ஏன் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த ஆயுதம் சொல்லிட்டு சொல்கிறேன்னா, அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி MIRV இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்ட்ரிலாம் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஏஷியாவில் முதல் வாட்டி 2017 பாகிஸ்தான் உருவாக்குனாங்க இந்த MIRV டெக்னாலஜி பேஸ் பண்ணி. அது இந்த வெப்பன்னா அபாபில், அந்த வெப்பன், அந்த மிசைல் பேர். அதோட ரேஞ்ச் எவ்வளோ 2200. நம்ம இந்தியாவோட சூரிய ரேஞ்ச் எவ்வளோ 16,000. ஸோ கம்பேரே பண்ண முடியாது. அதில் இத்தனை வார்ஹெட் வைக்க முடியும்னா 1லேருந்து 3 வார்ஹெட் மட்டும் தான். அது எல்லாமே சேர்த்தே வெறும் 1500 kg மட்டும் தான் வைக்க முடியும். ஆனால் இந்தியாவில் 3லேருந்து 10 வைக்கலாம் வார்ஹெட். அது இல்லாமல் அந்த கேஜியும் இதில் அதிகம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த சூர்யா மிசைல் கூட கம்பேரே பண்ண முடியாது. அடுத்த நாடு நான் சொல்கிறேன் கேளுங்களேன், சைனா கிட்ட DF-41 சொல்லிட்டு ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது. அதில் இந்த மாதிரி MIRV டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஸ்பீடு எவ்வளோவா 20. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க சூர்யா மிசைலோட ஸ்பீடு எவ்வளோவா 29. ஸோ இது கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அடுத்து நான் ஒரு முக்கியமான நாடு கூட கம்பேர் பண்ணுறேன், ரஷ்யாவில் இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் இருக்குது. R-36M2, RS-28. நம்ம RS-28 எடுத்துக்கலாம். RS-28 மேக்ஸ் ஸ்பீடு எவ்வளோவா Mach 20.7. ஆனால் சூர்யாவோட மேக்ஸ் ஸ்பீடு எவ்வளோ Mach 29.
ரஷ்யாவும் சைனாவும் அந்த வாரட் வந்து 10 சுமந்து செல்ல முடியும். ஆனால் அந்த மேக்ஸ் ஸ்பீடில் இந்தியா தான் சூப்பரியராக இருக்காங்க. ஸோ இந்தியா தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க. நிச்சயமாக இந்த சூரிய மிசைலை நம்ம பயன்படுத்தும் போது இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது கூடிய விரைவில் ராணுவத்தில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசையும் கூட. நான் படிக்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்பனாக இருக்குது. அது முக்கியமாக அந்த டைமில் உருவாக்கின ஒரு வெப்பன். அடுத்தது அமெரிக்கா கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். அமெரிக்காவில் எத்தனை பேருக்கு அந்த மினிட்மேன் 3 அப்படின்ற ஒரு வெப்பன் இருக்குன்னு தெரியும். அது வந்து ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகிற ஒரு பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டு நேற்று பதிவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மினிட்மேன் 3யோட ஸ்பீடு வெறும் 20 மட்டும் தான். ஆனால் இதோட ஸ்பீடு 29. ஸோ அமெரிக்கா, ரஷ்யா, பாகிஸ்தான், சீனா இது எல்லாத்தையும் தாண்டி சாப்பிட்ற ஒரு மிசைல் தான் அந்த சூரிய மிசைல். இப்போ இதெல்லாம் தாண்டி நிறைய கண்ட்ரீஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, 26 இயர்ஸ் பிஃபோரே நம்ம உருவாக்கணும். அதை நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணி உருவாக்கினா இந்த உலகத்திலே அந்த இன்டர் பேலிஸ்டிக் மிசைலில் அந்த MIRVன்னு நான் சொன்னல, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அந்த டெக்னாலஜியில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த முதல் ஆயுதம். இரண்டாவது ஆயுதம் வந்து ஒரு முக்கியமான ஆயுதம். அது வந்து ஒரு க்ரூஸ் மிசைல் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பேலிஸ்டிக் மிசைலாகவும் செயல்படும். இந்த ரெண்டுமே செயல்படுமா? ஆமாம். அது பேர் வந்து ஷௌர்யா மிசைல். அந்த ஷௌர்யா மிசைல் வந்து இந்தியாவில் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு முதல் ஹைப்பர்சானிக் மிசைல். இதெல்லாம் அஃபிஷியலாக டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மிசைல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் இது சேர்த்தேன்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்டிக் மிசைல். இது உண்மையாகவே அந்த எதிரியை குழம்ப வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது பார்க்கும் போது ஒரு 50 கிலோமீட்டர் பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி பார்க்கும். அந்த 50 கிலோமீட்டருக்கு மேலே இது சாயும் போது அந்த டார்கெட்டை நோக்கி போகும்போது அப்படியே ஹைப்பர்சானிக் மிசைல் ஸ்பீடில் போகும். ஸோ கண்டிப்பாக ஒரு பேலிஸ்டிக் மிசைல்லாம் எப்படி போவோம் நம்ம நேற்றுலாம் பார்த்துருப்போம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷேப்பில் போவோம். ஒரு முட்டையை நீங்கள் படுக்க வச்சா அது ஒரு ஓடு வடிவில் இருக்குமே, அந்த வடிவில் போவோம். ஸோ அப்படி போகும்போது சயின்டிஸ்டால் ஈஸியாக கால்குலேட் பண்ணுற முடியும். எதிரி நாடு வந்து இவங்க இந்த ஷேப்பில் தான் வருவாங்க சொல்லிட்டு நம்ம இங்கே டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஈஸியாக தாக்கி அழிச்சிட முடியும். பட் இந்த ஷௌர்யா மிசைல் அப்படிலாம் அழிக்க முடியாது. இது பறக்கும் போது பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி பறக்கும் 50 கிலோமீட்டர். பட் ஒன்ஸ் 50 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ஹைட்லேருந்து இது வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகும். ஸோ எதிரிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தான் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் ஷௌர்யா மிசைல் நான் சேர்த்தேன். இந்த ஷௌர்யா இது ரெண்டுமே இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல். அடுத்த 3 ஆயுதங்களை நம்ம இன்னொரு பதிவாக பார்க்கலாம். ஏன்னா அந்த 3 ஆயுதத்தில் 2 ஆயுதம் வந்து EMP பேஸ்ட் ஆயுதம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்சஸ். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த 2 ஆயுதத்தை ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இன்னொரு ஆயுதம் வந்து லேசர் பேஸ்ட் ஆயுதம். ஓகே, இந்த 3 ஆயுதத்தை நம்ம பார்ட் 2 நம்ம வேறு செக்ஷனில் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரே செக்ஷனில் சொன்னால் கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் பெருசாகும். அந்த EMP அந்த வெப்பனை பேஸ் பண்ணி சைனாவும் அமெரிக்காவும் மாற்றி இப்போ சண்டை போடுறாங்களே. முக்கியமாக சைனீஸ் கிட்ட அதிகமான EMP வெப்பன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பாரிசமான தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். EMP பேஸ்ட் வெப்பன் வந்து இந்தியா கிட்ட இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன், கேளுங்க. DRDOட ஒரு முக்கியமான சீஃப் சயின்டிஸ்ட் அட்வைசர் 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி அளிக்கிறார். அவர் பேர் வந்து அவினாஷ். அவர் என்ன சொன்னார்னா, இந்தியன்ஸ் வந்து ஒரு பாம் ஒன்று உருவாக்கின்னு இருக்கோம். அந்த பாம் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் த்ரோ பண்ணோம்னா அந்த இடத்த சுற்றி இந்த விதமான எலக்ட்ரானிக் சர்க்கிட்டும் வேலை செய்யாமல் போயிடும். சுருக்கமாக சொல்லணும்னா அது அப்படியே முடங்கி போயிடும், அப்படியே பேரலைஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு EMP பேஸ்ட் வெப்பன் தான். இந்த மாதிரியான ஸ்பாரிசமான ஆயுதம் தான் அடுத்து வரப்போகிற அந்த 3 ஆயுதங்கள். மறக்காமல் நீங்கள் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் சீக்கிரம் ப்ரோஸ் பண்ணுறோம். சைனிங் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. யாருக்காவது இந்த 2 பேலிஸ்டிக் மிசைல் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.